அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. அதில் இது 11வது வீடியோ. ஒரிஜினலாக 7-8 வீடியோ தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீண்டு போச்சுது. இந்த தொடரில் இது கடைசி வீடியோ. அப்புறம் வேறு சப்ஜெக்டுக்கு நம்ம போகலாம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த குபேர முத்திரையை இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்களை உணர முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை குபேர முத்திரை. ஆனால் அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறேன் அதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லித்தரப்போகிறேன். முழுசாக வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் ஆகுங்க. ஸோ வெல்னஸ்னால் என்ன? ஃபிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், எமோஷனல் வெல்னஸ் எல்லாமே பார்த்தோம். அதில் கடைசியாக 7ஆவதாக ஒன்று சேர்த்தோம். அது ஃபைனான்ஷியல் வெல்னஸ். அதுக்கான ஆம்பிஷனை எப்படி செட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அதுக்கான எக்ஸிக்யூஷன், கோல்ஸை எப்படி செட் பண்ணுறது. ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு SMART அப்படின்னு விரிவாக சொன்னோம். அதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோலை செட் பண்ணியாச்சு, எல்லாம் ஆம்பிஷன்லாம் பண்ணியாச்சு, அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. இப்போது ஓகே, எல்லாமே பண்ணுறோம். இதை கரெக்டாக நம்ம கொஞ்சம் குயிக்காக பண்ணுறது எப்படி? உழைப்பை பற்றி சொல்லும்போது புத்திசாலித்தனமான உழைப்பு தான் பலன் தரும்னு சொல்லலாம். கடின உழைப்பு மட்டும் பலன் தராது, புத்திசாலித்தனமான உழைப்பு. சரி, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? சில இடத்துல சில தடங்கல்கள் வருதே, நம்மளோட ஆம்பிஷனுக்கு குறுக்காக சில விஷயங்கள் வருதே, நம்முடைய கோல் அங்கங்கே ஸ்டக்கப் ஆகுதே அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது இப்போவும் தந்திர யோகம் கை கொடுக்கும். இதுக்கும் முதிரை இருக்குது. அந்த அருமையான முதிரை தான் குபேர முதிரை. குபேர் முத்ரா இல்லது குபேர முதிரை. தமிழில் குபேர முதிரைன்னு சொல்லுவோம், வடமொழியில் குபேர் முத்ரான்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த குபேர முத்ரா இஸ் அ விஷ் ஃபுல்ஃபில்லிங் முத்ரா. நீங்கள் நினைத்ததை அடைய உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு முத்திரை. உங்களுடைய ஆம்பிஷன்ஸை அடைவதற்கான ஒரு முத்திரை. உங்களுடைய கோல்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கும், இல்லது அதை சரி செய்யும். இங்கே தடைகள் வரும்போது அதை சரி செய்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண உதவக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த குபேர முத்திரை. ஸோ த லார்ட் குபேரா, இவர் யார்? ஹி இஸ் எ லார்ட் ஆஃப் வெல்த், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. சைனீஸ்லேயும் இந்த லாஃபிங் புத்தா, அவர் இஸ் த லார்ட் ஆஃப் வெல்த். சைனாக்காரங்களும் அந்த கான்செப்ட் இருக்குது. நம்ம குபேரனை தான் ஒரு உபதெய்வமும் வச்சுருக்கோம். இதை பண்ணுறது எப்படி? ரொம்ப சிம்பிள் தான். கனெக்ட் டிப் ஆஃப் தி தம் வித் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர்ஸ். இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் ரெண்டோட தம்பை கனெக்ட் பண்ணுங்க. மிச்சம் 2 விரலில் இப்படி மடிச்சுக்கோ. இந்த 3 விரலில் கனெக்ட் பண்ணுங்க, டிப்பை கனெக்ட் பண்ணுங்க. இந்த மோதிர விரல், சுட்டு விரல், இந்த சின்ன விரல் ரெண்டையும் மடித்து உங்களுடைய உள்ளங்கையை தொடுங்க. வச்சுக்கும்போது இப்படி வானம் பார்த்து வச்சுக்கலாம். இதுதான் குபேர முத்திரை. தொட மேலே கையை வச்சுக்க. அந்த படத்தில் காட்டியிருக்கிற பாருங்க, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி 2 கையிலையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். 2 கையும் தொட மேலே வச்சுக்கணும். Bend the other 2 fingers and touch the palm. இப்போது இதில் உட்காந்து, இது ஒரு மெடிடேஷன் முத்திரை. ஸோ இந்த முதிரையில் உட்காந்து உங்களுடைய கோலை மெடிடேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோல், ஒரு 20 வருஷத்தில் இதை அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க. அப்போது அந்த மிட் டேர்ம் கோல் 10 வருஷத்தில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல் 5 வருஷத்தில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதையும் சின்னதாக பிரித்து ஒரு வருஷமும் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு ஒரு
ஃப்ளோ சார்ட் வச்சுருப்பீங்க. இப்போ ஒழுங்காக போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு ட்ராப் வருது. இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த முதிரையை உபயோகிங்க. நல்லா போயிட்டு இருந்ததில் ஒரு சிக்கல் வருது, இல்லை ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு சிக்கல் வருது. அப்போ இந்த முதிரை உங்களுக்கு துணை புரியும். எப்படி உபயோகப்படுத்துறது? திங்க் ஆஃப் யுவர் கோல் ஆர் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் ஆர் வாட் யூ நீட் அட் திஸ் டைம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எது தேவை, அதை நினச்சி மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. இந்த முதிரையில் உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணும்போது யூ வில் கெட் மெனி ஐடியாஸ் அண்ட் இன்ட்யூஷன்ஸ். எங்கேருந்து வரும்? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பல ஐடியாஸ் உங்களுக்கு வரும். நிறைய உள் உணர்வுகள் வரும். இதை பண்ணு, இது சரியாகும் அப்படின்னு ஒரு உணர்வு வரும். ஒரு உள்ளுணர்வு சொல்லும். இதுதான் இன்ட்யூஷன் சொல்லுவோம். ஆனால் அந்த இன்ட்யூஷன் உங்களுக்குள்ளேருந்து வர்றது தான், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. அதை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. இந்த முதிரையில் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது வர்ற ஐடியாவை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிச்சிட முடியும். டியூரேஷன், இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவோம். டியூரேஷன் 15 முதல் 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். சின்ன ஆசைக்கு 15 நிமிஷம் போதும், பெரிய ஆசைக்கு 45 நிமிஷம் கூட தேவைப்படலாம். பெனிஃபிட்ஸ், இட்ஸ் a wish fulfilling mantra. Okay, it will give you a successful life. Okay, ஃபினான்ஷியல் வெல்னஸுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிதான். வெல்த், அபண்டன்ஸ், 16 செல்வங்கள். அப்போது வெல்னஸ், இந்த ஃபினான்ஷியல் வெல்னஸ்ன்னு நம்ம பணத்தை மட்டும் சொல்லலை. நம்முடைய தமிழ் கல்ச்சரில் நம்ம 16 செல்வங்களை சொல்லுவோம். மக்கள் செல்வமும் அதில் ஒன்று, நிறைவான வாழ்க்கையும் அதில் ஒன்று, ஞானம் ஒரு முக்கியமான செல்வம், அறிவு ஒரு முக்கியமான செல்வம். இப்படி 16 செல்வங்கள் இருக்குது. இந்த 16 செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு முதிரை. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புலன்கள் ஆக்டிவாக இருக்கும்போது நம்முடைய அவுட்டர் மைண்டு தான் வேலை செய்யும். வெளிமனம், அவுட்டர் பிரெயின் தான் வேலை செய்யும். இந்த வெளிமனம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, என்ன இன்புட் கொடுத்தீங்க அதுக்கு தகுந்தாப்புல அவுட்புட் வரும். அங்கே என்ன சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கோ அதை தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அந்த பேசிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்களோட இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பவர் பாயிண்டை இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களால் ஒரு ஸ்லைடு அதில் பண்ண முடியாது அந்த கம்ப்யூட்டர். அதே மாதிரி தான் மனம், வெளிமனமும். அங்கே அதுக்கான இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வர. அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது ஏற்கனவே அனுபவம் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவம் இல்லைன்னா உங்களுடைய வெளிமனம், உங்களுடைய அவுட்டர் மைண்ட் உங்களை கைட் பண்ண முடியாது. நீங்கள் இன்னொருத்த துணையை தான் நடணும். ஆனால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறீங்க அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி வச்சாங்க. ஏன் இன்டென்ஸாக ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த முதிரையில் உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணும்போது அந்த ஆசை, அந்த இச்சா சக்தி ஒரு விதை மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் பதியும். இப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஞானா, wisdom of all the births you have taken so far. இதுவரை நீங்க எடுத்த எல்லா ஜென்மங்களிலும். மனித இனம் தோன்றி 1.5 லட்சம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுடைய ஆன்மா பல பிறவிகள் எடுத்து வந்திருக்கும், பல அனுபவங்களை, பல ஞானங்களை அடைந்திருக்கும். இந்த எல்லா ஞானமும் உங்களுடைய
சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள டார்மெண்டாக இருக்கு, உறங்கி இருக்கு. ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் ஒரு பெரிய தந்திரயோகியாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் ஒரு பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க, ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனாக இருந்திருக்கலாம். பலவிதமான திறமைகள், பலவிதமான ஞானங்கள் நீங்கள் ஒரு ஒரு பிறவியில் அடைஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் பொதிந்திருக்கிறது, ஆழ பதிந்திருக்கிறது. இந்த முதிரையில் உட்காரும்போது அந்த ஞானங்கள் உங்களை கைட் பண்ணும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அவேக்கன் ஆகும். முதல் விஷயம் என்ன? நம்முடைய ஆசை, நம்முடைய ஆம்பிஷன், நம்முடைய கோல் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் பதியும். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எதோட அடிப்படையில்? பல ஜென்மங்களாக நீங்கள் கலெக்ட் பண்ண அந்த ஞானத்தின் அடிப்படையில் உங்களை செயல்பட தூண்டும், உங்களை கைட் பண்ணும். இதை தவிர ஜெனட்டிக்காக தி விஸ்டம் ஆஃப் யுவர் ஏன்சஸ்டர்ஸ், நீங்கள் எடுத்த பிறவிகள் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, இவர்கள் எடுத்த எல்லா பிறவிகளும், அம்மா, பாட்டி, பாட்டிக்கு பாட்டி, இவங்க எல்லாம் எடுத்த பிறவிகள், அவங்க அடைந்த ஞானங்கள், அதுவும் ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் வெளியே தெரியல. எங்கே இருக்குது? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அப்போ இந்த கலெக்டிவ் ஞானம் உங்களை கைட் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது, இந்த புறமனது, வெடிமனது, ஐம்புலன்களால் ஆளப்படுவது பருவுடல் சார்ந்தது. ஆனால் அந்த ஆழ்மனம் ஆன்மா சார்ந்தது. இது அந்த காஸ்மிக் நாலேஜோட, அந்த பரமாத்மாவோட, அந்த இயற்கையோடு இணைவது. அப்போ தட் இஸ் a thing called காஸ்மிக் ஞானம், பிரபஞ்ச அறிவு. இந்த பிரபஞ்ச அறிவுனா என்ன? கடவுளுடைய அறிவுன்னு எடுத்துக்காதீங்க, அது இல்லை. பிரபஞ்ச அறிவுனா தி கலெக்டிவ் ஞானம் ஆஃப் தி வேர்ல்டு. உலகம் ஃபுல்லாக அறிவாளிகள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக எல்லாரும் சிந்திக்கிறாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கலெக்டிவ் ஞானம் இட் இஸ் இன் தி ஸ்பேஸ். ஏன்னா இந்த அறிவுங்கிறது, எண்ணம் என்பது ஒரு சக்தியை உருவாக்கும். அது சக்தி அலைகளாக பரவும்னு முதல்ல தாட் ஃபார்ம்ஸ் பற்றி சொல்லும். அப்போ இந்த தாட் ஃபார்ம்ஸ் இன்டென்ஸாக இருக்கும்போது அது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த கொடாறு கோடி மனிதர்கள், இப்போ வாழ்ந்தவங்க, முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்களோட அந்த தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அந்த கலெக்டிவ் ஞானம், அந்த காஸ்மிக் ஞானம், அதோட உள்மனம் கனெக்ட் ஆகும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கனெக்ட் ஆகும். தேவையான சில விஷயங்களை அங்கேருந்து அது ரிசீவ் பண்ணிக்கும், உங்களை கைட் பண்ணும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் சொல்லும். இதுக்குள்ளே நீங்கள் எதை விதைச்சாலும் அது ஒரு சிறு விதையாக விழுந்து பெரிய ஆலமரமாக வளரும். இட்ஸ் அ டைப் ஆஃப் செல்ஃப் ஹிப்னாசிஸ். இப்போ ஒரு மனுஷனை ஒரு ஹிப்னடைஸ் பண்ணி மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயத்தை விதைச்சாருன்னா அது நடக்கும், அதை அவன் செயல்படுத்தும். அவனை அறியாமலே சப்கான்ஷியஸ் மைண்ட் அவனை டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், செயல்படுத்தும். அதே இது நீங்களே பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் செல்ஃப் ஹிப்னடைசிங் யுவர் செல்ஃப் பை திஸ் முத்ரா. இந்த முத்ரா பண்ணும்போது அந்த ஆழ்நிலை உணர்வுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு விழித்தெடுத்து உங்களுடைய அந்த ஆம்பிஷன்ஸும் கோல்ஸும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் இம்ப்ளான்ட் ஆகுது. அங்கே ஒரு சீடு மாதிரி அது விழுது, அது வளர்ந்து ஆலமரமாக மாறும். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆட்டோ சஜஷன். நமக்கு நாமே அஷ்யூர் பண்ணிக்கிறது. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை வழி நடக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இது லாங் டேர்மாக உங்களோட கோலை, ஆம்பிஷன்ஸை இது பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. இன்னொன்று என்ன? அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி பயன்படுத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஆம்பிஷனை நிறைவேற்றுறதுக்கான கோலில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு முதல் ஸ்டெப்னு வச்சுப்போம்.
இந்த தொழிலுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் அதில் கையெழுத்து போடணும். அவர் அந்த கையெழுத்தை போடாமல் உங்கள் இழுத்து அடிக்கிறார். இப்போவா அப்போவான்னு அவர் ரொம்ப வேணும்னே இழுத்து அடிக்கிறாரு, நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறார் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும், இந்த முதிரையில் உட்காந்து அவர் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த முதிரையில் உட்காரு, குபேர முதிரையில் உட்காந்து இன்னைக்கு இந்த ஆள் எனக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயத்தை பண்ணணும், என்னோட லைசன்ஸில் அவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு 15 நிமிஷம் உட்காந்து மெடிடேட் பண்ண. உங்களுடைய ஆழ்மனத்துக்குள்ளே இந்த கருத்து போகுது, ஆழ்மனத்தில் தாட் ஃபார்ம்ஸ் உருவாகும், இது அந்த மனிதரை சென்றடையும், அவருடைய ஆறாத ரிசீவ் பண்ணும். ஸோ மிராக்கிள் மாதிரி நீங்கள் போகும்போதே அங்கே அவரை கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். இது எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்போ நடக்கும்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம். நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, லோன் கொடுக்குற ஆஃபீஸர் எல்லாத்தையும் பார்ப்பார், உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குதா, ஷூரிட்டி இருக்கா, அங்கே எதுக்காவது ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாங்களா, எல்லாம் பார்த்தா அவர் லோன் கொடுக்காரு. நீங்கள் எதையுமே கொடுக்காம அவர் எனக்கு கையெழுத்து போட்டுன்னு உட்காந்திங்கன்னா வந்துடாது. உங்கள் பக்கமும் நியாயம் இருக்கா, ஓகேயா? நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனாலும் விஷயம் நடக்கலைன்னா இந்த முதலையை பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் நபர் யார் உங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணணுமோ அவரை நினச்சி இதில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டு, நீங்கள் ஒரு கஸ்டமரை பார்க்க போகிறீங்க, அவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பாலிசி எடுக்கணும்னு நீங்கள் ஏம் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணணும், அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த முதிரையில் உட்காந்து அவரை உங்களை மனக்கண்ணில் கொண்டு வாங்க. இது அவருக்கும் நன்மையான விஷயம் தான், அந்த பாலிசி உங்களுக்கும் நன்மையான விஷயம், நீங்கள் உங்களுக்கு அம்சம் வரும். இப்போ அவரை நினச்சி இந்த முதிரையில் உட்காந்து இன்றைக்கி அவர் என்கிட்ட 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கணும், ஸ்பெசிஃபிக்காக எடுக்கும். இன்றைக்கி பாலிசி எடுக்கணும்னு கேட்காதீங்க, ஒரு 50,000 எடுத்து அனுப்பிச்சிடுவோம். இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி என்கிட்ட எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, கிடைக்கும். மந்திரத்தில் மாங்காய் விழுற மாதிரி தான் அது விழும். ஆனால் இங்கே ஒரு காஷன் என்ன, தி சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல், இட் இஸ் பியூர், அது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது. அதற்குள் தவறான எதையும் கொண்டு விதைக்காதீங்க. ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒரு தப்பான ஒரு காரியத்துக்கு இந்த முதிரையை நீங்க பண்ணி ஒரு தப்பான ஒரு விஷயத்த உங்க ஆழ் மனசுல கொண்டு புதைச்சி விட்டீங்கன்னா அது நிறைவேறும். ஆனா அது உங்களுக்கு தீமையை உருவாக்கும், பாவகர்மாவை கொண்டு வரும். அப்ப எந்த தப்பான விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணாது. அப்ப இந்த குபேர முத்திரை வழியா நம்ம நினைத்த காரியங்களை அடைய முடியும். ஆனால் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதர் பெரிய பணக்காரனாகணும்னு ஆசை இருக்கு, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு எதுவும் கை கொடுக்கல. அவர் உப்பு விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது. தப்பு அவர் மேலே தான். மழை சமயத்தில் உப்பு விற்க போகக்கூடாது, காத்தடிக்கும் போது மாவு விற்க போகக்கூடாது, இல்லை ஏதாவது கவர் பண்ணிக்கணும். தப்பு அவர் மேலே தான். ஆனால் அவர் வாழ்க்கையில் அப்படி தான் நடக்குது. எதுவுமே அவர் கால்குலேட் பண்ண மாதிரி எதுவும் நடக்கலை. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாரு, வாழ்க்கையில் மேலே வர முடியல. இப்போ அவர் முடிவு பண்ணிட்டா இனிமேல் எதுவும் நம்ம கையில் இல்லை, கடவுள்கிட்ட ஒப்படைச்சு. அப்போது பம்பர் லாட்ரி முதல் பரிசு 10 கோடி ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் பம்பர் லாட்ரியில் இந்த 10 கோடி ரூபாய் நமக்கு அடிச்சதுன்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இப்போ கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ப்ரேயர் 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 ப்ரேயர். கடவுளே கடவுளே, அந்த 10 கோடி ரூபாய் எனக்கு தான் விழணும், இந்த லாட்ரியில் 10 கோடி ரூபாய் எனக்கு தான் விழணும், எனக்கு தான் விழணும், எனக்கு தான் விழணும் அப்படின்னு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ப்ரேயர். இந்த ப்ரேயர், இந்த ஜெப கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க, போக போக வால்யூமும் டெம்போவும் அதிகரிக்கும். அதே மாதிரி அவரோட ப்ரேயரோட வேகமும் சத்தமும் அதிகமாகிட்டே வருது. முதல்ல வீட்டுக்குள்ளே மட்டும் கேட்ட ப்ரேயர் இப்போ தெருஃபுல்லாக கேட்குது. எவனுக்குமே தூக்கம் இல்லை. ஏன்னா இந்த ஆள் கத்தி கத்தி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு தான் அந்த 10 கோடி ரூபா விழணும், எனக்கு தான் 10 கோடி ரூபா விழணும். இப்படி ஒரு 10-15 நாள் ஓடி போச்சு. கழுத்தில் ஒரு நாள் கடவுளே நேரம் வந்துட்டார். அப்பா, ப்ரேயரை நிறுத்துப்பா. உன்னுடைய ப்ரேயர் சத்தம் சொர்க்கம் வரைக்கும் வந்து முட்டி மோதிட்டு இருக்குது. இந்த 15 நாளாக சொர்க்கத்தில் கூட இங்கே யாருக்குமே தூக்கம் இல்லை. அந்த அளவுக்கு நீ கத்தி கத்தி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிற. நீ ப்ரே பண்ண ஆரம்பித்த 3வது நாளே நாங்கள் டிசைட் பண்ணி, எப்பா இவன் தொல்லை தாங்கலை, இந்த 10 கோடியை இவனுக்கே கொடுத்துருவோம். லாட்ரியில் இந்த பம்பர் பரிசு 10 கோடியை இவனுக்கே கொடுத்துடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் தயவு செய்து அந்த லாட்ரி டிக்கெட்டை முதல்ல வாங்கப்பா அப்படின்னாராம் கடவுளுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. லாட்ரி டிக்கெட்டையே வாங்காம 10 கோடி ரூபாய் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா கடவுளே நினைச்சாலும் அது கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் குபேர முதிரையில் கேட்கறது கிடைக்கும். ஆனால் லட்சுமி தேவி வந்து கதவை தட்டி மூட்டை மூட்டையாக கொண்டு வச்சுட்டு போக மாட்டான். இல்லை கூரையை பிச்சுக்கிட்டு குபேரன் வந்து கொட்ட மாட்டான். இந்த முதிரையில் உட்கார்ந்து நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள், அதற்கான செயல் திட்டங்கள் உங்களுக்கு மனசில் ஃப்ளாஷ் அடிக்கும். உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை வழிநடத்தும். அதற்கான உழைப்பை, அதற்கான முயற்சியை நீங்கள் தான் பண்ணணும். ஸோ உழைக்காமல் யாரும் மேலே வர முடியாது, கஷ்டப்படாமல் யாரும் மேலே வர முடியாது. 1000 கனவுகள் இருக்கலாம், ஆனால் அதற்கான உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கணும், அதற்கான முனைப்பு இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். அதற்கான உழைப்பு ஒரு ஞானம் கலந்த உழைப்பாக இருக்கணும். புத்திசாலித்தனமாக உழைக்கலாம். அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஞானத்தை, அந்த ஃபோக்கஸை இந்த முதிரைகளும் உங்களுக்கு தரும். ஸோ தந்திர யோகம் அந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸுக்கு உங்களுக்கு வழியை காட்டும். ஆனால் நீங்கள் தான் அதுக்கான முயற்சியை நீங்கள் தான் பண்ணணும். முதிரையை நான் சொல்லிக் கொடுக்கலாம், பண்ண வேண்டியது நீங்கள், உங்களுக்காக நான் பண்ண முடியாது. நீங்கள் தான் அந்த முதிரையை பண்ணி ஆகணும். ஸோ முதிரைகளை இப்போ சொன்ன வழிமுறைகள் எல்லாம் ஒன்றொன்றா பின்பற்றுங்கள். வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழும். ஆனால் எல்லாமே கடைசியில் உங்கள் கையில் தான். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, அதற்கான வழிகாட்டுதல் இந்த முத்திரைகள். தே ஆர் தி டூல்ஸ். உபயா என்ன உபயா? ஞானமுள்ள உபயா. உங்களுடைய கோல்ஸை, உங்களுடைய ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தந்திர யோகம் சொல்லித்தரும். அதை நடைமுறைப்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு புது சப்ஜெக்டோட வரேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கம்.